அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னோட பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம், அதாவது எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், ஆனா சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது. பார்த்துங்க, இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திறமை இருக்கும், ஆனா வேலை பார்க்க மாட்டாங்க, இல்லை ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமை இல்லாதவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ 10th +2 இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறத ஏதான ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை சாதாரணமான வேலைகள் பார்க்குறேன். அதுலேயே கடைசி பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னால் அதில் அப்போல்லாம் மார்க் வாங்காதவங்கலாம் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பன் மங்கள்ராஜன் எப்பவுமே என்னை பார்த்து தான் எழுதுவான். அதனால நல்லா படிடா அப்படின்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்கூலிங் முடிஞ்சு வெளில வரும்பொழுது நல்லா படித்து நல்ல மார்க்லாம் வாங்கி யூனிவர்சிட்டி ஹோல்டராகி நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கார் அந்த நண்பர். ஸோ இது மாதிரி வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டுள்ளது. அப்போ இந்த மாதிரி அப்போ ஒருத்தருடைய பிறப்பு என்ன, எதனால அவங்க பிறந்திருக்காங்க, அதில் ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு. அது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி. இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது, நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முடிக்கலை, நம்ம சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். பொதுவாக இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன்றதுனாலயோ என்னவோ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இவங்க யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்புணர்வும் இவங்களுக்கு இருக்கும். இந்த ராசியில் முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும், 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன்றதுனால இவங்களுடைய பேச்சு திறமைகள்லாம் நல்லா இருக்கும். நிறைய பேர் பேச்சாளர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனாலயே இல்லை இருக்கட்டும், இருக்கு பரவாயில்ல. 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால உங்களுக்கு வேலை தொழில் இது சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுல பொதுவாக சுக்கிரன் இவங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தா இவங்களுடைய வாழ்க்கை மிக நல்லா இருக்கும். சுக்கிரன் பிரச்சனையா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வேலை, திருமணம் ரெண்டுலையுமே உங்களுக்கு பிரச்சனை வரும். சுக்கிரன் உங்களுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. சுக்கிரன் ராகு கூடயோ சனி பகவான் கூடயோ இருக்கக்கூடாது. சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்திலேயோ சனி பகவானோட நட்சத்திரத்திலேயோ ராகுகேது நட்சத்திரத்திலேயோ சனி பகவானோட நட்சத்திரத்திலேயோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கையில அப்படிங்கிறதுல குழப்பங்களும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்க சந்திப்பாங்க. அதனால வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறும். ஆனா அதே சமயத்துல எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்காரங்க, ஏன்னா அவங்க பிறக்கும் பொழுதே சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் தான் ராகு தசை. இப்போ இவங்க பிறக்கும் பொழுதே இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே அவங்களோட லைஃப் சூப்பர் ஆகிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு மேலே நல்லா ஆகிடுவாங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க. பொதுவாக இவங்களை பொறுத்தவரை திருமணத்துக்கு அப்புறம் நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி குருன்றதுனால இவங்க இன்ஸ்டிங்க்ட் நல்லா இருக்கும். இவங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதனால இவங்க உள்ளுக்குள்ள இவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க சொல்றதை கேட்காதவங்க தான் இவங்க. அதே நேரத்தில் தான் சொல்றதையும் கேட்காம போயிடக்கூடாது. 2 விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். மனசு ஆசைப்படும், ஆனா அறிவு வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காம நம்ம மனசு என்ன சொல்றது, எது பண்ணா கரெக்ட்னு கொஞ்சம் தள்ளி போட்டு நிதானமா முடிவு எடுத்து போனாங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவங்க வாழ்க்கையில இல்லை. அதே சமயம் அவசரப்படும் போது இவங்க பல எதிர்ப்புகளையும் பல தடைகளையும் பல தோல்விகளையும் இவங்க சந்திக்கிறத பார்க்க முடியும். அதனால அவசரப்படாம நிதானமா முடிவு எடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும். இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனாலே பொதுவாக வந்து இவங்க சூரியனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் அது கேதுவோட நட்சத்திரம். அதனால் பொதுவாகவே சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வணங்குறது, சிவன் கோயிலுக்கு போகிறது, சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு வணங்குறது, இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சூரியனுக்கு விளக்கு போடுறது, இந்த மாதிரியெல்லாம் இவங்க ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே இவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி பெற முடியும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கூட இவங்க சிவன் கோயிலுக்கு போய் சூரியனை வணங்கணும் அப்படின்றதுக்கு அடிஷ்னலா சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணணும். இவங்க வாராகி அம்மனை வேணாங்கனாலே இவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் மிக மிக நல்ல பலன்களை கிடைக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம். பொதுவாக உத்தர நட்சத்திரம் வந்து சூரியனையும் சிவனையும் வணங்கினாலே நல்ல பெரிய பலன்களை பெற முடியும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க ஒவ்வொரு பிரதோஷமும் விடாம போய் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு இவங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுத்து பிரதோஷத்தில் சுவாமியை வணங்கிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுட்டாங்கனாலே இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்தா அடுத்த வருஷம்லாம் உங்களுடைய லைஃப் ரொம்ப சிறப்பாகிடும். ஸோ சிவ வழிபாடு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால் இந்த பதிவு அப்படின்றது பொதுவான பதிவுகள் தான். இது வந்து எல்லாருமே வந்து சின்ன வயசுலேயும் இருப்பாங்க, வயசானவங்களாம் இருப்பாங்க. அதனால இது பொதுவான பதிவுகள் தான். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கும் போது தான் அதனுடைய முழுமையான விஷயங்கள் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, நான் பிரதோஷம் போகிறேன், நான் சுவாமியை வணங்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாரும் சொன்னாங்க சூரியனையும் நான் வணங்குறேன், சிவனையும் வணங்குறேன், ஆனாலும் எனக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த முடக்கு தோஷம் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கனால அது நீக்கினாதான் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். முடக்கு தோஷத்துக்கு தீக்கிறதுக்கு உண்டான பரிகார கோயில்கள்லாம் இருக்கு. அதனால உங்க ஜாதகத்தை காமிச்சு முடக்கு தோஷம் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கனால டக்குன்னு எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்களாம் வாழ்க்கையில நல்லா இருக்கிறத நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள். இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலையும் இருக்கலாம், நடுத்தர வயசுலையும் இருக்கலாம், மாணவ பருவத்திலையும் இருக்கலாம், வயசானவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை, அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவில் மாறும். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன், எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா புரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.